என் அத்தை லண்டனிலிருந்து திரும்பியபோது அவருடைய பேச்சில் ஒரு விசித்திரமான இனிமை இருந்தது. அவர் எப்போதும் கடுமையான தொனியில்தான் பேசுவார். ஆனால் அன்று அவர் அப்பாவுக்கு முன்னால் அமர்ந்தபோது அவருடைய குரலில் ஒரு மென்மை இருந்தது. அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அப்பா எப்போதும் போல கூலி வேலை செய்துவிட்டு வீடு திரும்பியிருந்தார். அவர் மண்ணால் படிந்த துணிகளை அணிந்திருந்தார். அவருடைய சோர்வு கண்களிலேயே தெரிந்தது. அத்தையை பார்த்தவுடனேயே கைகளை தட்டி சுத்தம் செய்து கொண்டு தரையில் அமர்ந்தார். அத்தை தன் தொண்டையை சரிசெய்து கொண்டு சொன்னார், அண்ணா பார், என் வாழ்க்கையில் எந்த நிச்சயமும் இல்லை. நாளை இருப்பேனோ இல்லையோ தெரியவில்லை. என் இதயத்தில் இதுவரை புதைந்து கிடந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. என் மருமகள் வேறு யாரும் அல்ல, உன் மகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை கேட்டதும் அப்பாவின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அம்மா அடுப்பிலிருந்து கையை எடுத்துக்கொண்டு அத்தையை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அத்தை முன்னால் வந்து என் தலையில் கை வைத்தார். இவள் மிகவும் அன்பான குழந்தை. என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகளைத்தான் நான் விரும்புகிறேன். நான் அமைதியாக இருந்தேன். உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் வெளியில் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. சில நாட்களில் பேச்சு முன்னேறியது. லண்டனில் வசிக்கும் என் அத்தையின் மகனுடைய விசா மற்றும் ஆவணங்கள் பற்றி பேசப்பட்டது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. ஆனால் விடை பெறுவது விதாய் பற்றி அத்தை தெளிவாகச் சொன்னார். அவளுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா எல்லாம் தயாரான அன்றுதான் விடைபெறுதல் நடக்கும். நான் என் மருமகளை நேரடியாக லண்டனுக்கு அழைத்துச் செல்வேன். மணப்பெண்ணாகவே அழைத்துச் செல்வேன். அனைவருக்கும் இது மிகவும் பிடித்திருந்தது. எங்களைப் போன்ற ஏழை மக்கள் அன்றாட கூலியில் வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கனவு போல இருந்தது. அம்மா இரவும் பகலும் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். தெருவில் உள்ள பெண்கள் பொறாமையுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த பெண்ணின் அதிர்ஷ்டத்தை பார், மணப்பெண்ணாக நேராக லண்டன் செல்லப் போகிறாள் என்று எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். திருமணத்திற்குப் பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. திருமணத்தின் ஒவ்வொரு சடங்குகளும் நடக்கும்போதும் நான் என் கணவருடன் சேர்ந்து சுற்றி வந்தபோதும் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. இதயத் துடிப்பு வேகமாக இருந்தது. ஆனால் என் முகத்தில் அமைதி இருந்தது. பின்னர் பல நாட்கள் கடந்தன. அத்தை சொன்னார், இப்போது நாங்கள் உன்னை அழைத்துச் செல்வோம். நான் தலையை மட்டும் ஆட்டினேன். அப்பா சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனார். ஒருவேளை நான் முதல் முறையாக அவர்களை விட்டு எப்போதும் போல பிரிந்து செல்வதாலும் அதுவும் இவ்வளவு தூரம் செல்வதாலும் இருக்கலாம். ஆனால் என் அத்தை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார். அவர் மருந்து கொண்டு வந்தார், என் அருகில் அமர்ந்தார், என் தங்கைக்காக சாக்லேட்டுகளையும் கொண்டு வந்தார். திருமண நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக இருந்தது. தெருவிலிருந்து சில பெண்கள் மட்டுமே வந்திருந்தனர். அத்தையே என்னை அலங்கரித்தார். அடர் சிவப்பு நிற உடை, லேசான ஒப்பனை மற்றும் ஒரு சிறிய தங்கச்சங்கிலி என் கழுத்தில் அணிவிக்கப்பட்டது. இது என்னுடைய முதல் சம்பாத்தியம். எனக்காக வைத்திருந்தேன். ஆனால் இப்போது இது உன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று அத்தை கூறினார். விடை பெறுவதற்கு பதிலாக நாங்கள் அத்தையின் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. இது ஒரு புதிய உலகிற்குள் நுழைவது போல இருந்தது. அங்கு எல்லாம் முறையாக இருந்தது. எனக்காகவே ஒரு அறை பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளை திரைச்சீலைகள், நறுமணம் வீசும் மெழுகுவர்த்திகள் மற்றும் மெத்தையில் ரோஜா இதழ்கள் இருந்தன. முதல் இரவு என் அத்தை என்னுடனேயே இருந்தார். அவர் என் தலைமாட்டிற்கு அருகில் அமர்ந்து என் தலைமுடியில் விரல்களை தடவிக்கொண்டே பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்தார். என் அம்மாவும் என்னை இப்படித்தான் தூங்க வைப்பார். தலைமுடியில் விரல்களை தடவிக்கொண்டே அவர் எனக்கு நிறைய அன்பை கொடுப்பார். இரண்டாவது இரவு நான் தனியாகவே தூங்க முடியும் என்று அவருக்கு புரிய வைக்க முயன்றபோது அவர் புன்னகைத்துவிட்டு வெளியே சென்றார். நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு மேற்கூரையை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு முகம் தெரியாத கணவன், ஒரு புதிய வீடு மற்றும் ஒரு தேசம் என்னிடம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் இவற்றிலெல்லாம் ஒரு அமைதி இருந்தது, ஒரு வெறுமை இருந்தது. மூன்றாவது இரவு அவருடைய போன் வந்தது. நான் அறையில் அமர்ந்திருந்தேன். அத்தை போன் செய்து, பேசு, அவர் உன்னிடம் பேச விரும்புகிறார் என்றார். நான் போனை காதில் வைத்தேன். ஹலோ, வணக்கம் என்று மெதுவாகச் சொன்னேன். நீ நலமா? அவருடைய குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. வெறும் கடமைக்காக பேசுவது போல தோன்றியது. பிறகு சிறிது நேரம் அமைதி நிலவியது. இன்னும் சில நாட்களில் எல்லாம் தயாராகிவிடும். பிறகு நாம் லண்டனில் சந்திப்போம். சரி என்று நான் சொன்னேன். போன் துண்டிக்கப்பட்டது. அவருடனான எனது முதல் மற்றும் கடைசி அழைப்பு இதுதான். நான்காவது இரவு என் அத்தை சொன்னார், மகளே, இன்று மருத்துவ பரிசோதனை செக்கப் இருக்கிறது, அதனால் சீக்கிரம் கிளம்ப வேண்டும். லண்டன் செல்வதற்கு முன் அனைத்து மருத்துவ அறிக்கைகளும் அவசியம். அதிகாலையில் நான் தயாரானேன். அத்தை அவராகவே எனது உடைகளை எடுத்துக் கொடுத்தார். அவற்றை சரியாக அடுக்குவதற்கும் எனக்கு உதவினார். பிறகு நாங்கள் ஒரு ரிக்ஷாவில் மருத்துவமனைக்குச் சென்றோம். மருத்துவமனை மிகவும் சுத்தமாக இருந்தது. கவுண்டரை அடைந்ததும் அத்தை சில காகிதங்களை எடுத்து ஒருவரிடம் பேசினார். பிறகு ஒரு செவிலியர் வந்து எங்களை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்றார். அத்தை என்னுடன் இருந்ததால் நான் நிம்மதியாக இருந்தேன். அறைக்குள் நுழைவதற்கு முன்பு அத்தை என் கையை பிடித்துக் கொண்டார். எப்போதும் போல சில பரிசோதனைகள் மட்டுமே நடக்கும், பயப்படாதே என்றார்.
அறைக்குள் மருத்துவர் ஏற்கனவே இருந்தார். நடுத்தர வயதுடைய ஒருவர் கண்ணாடி அணிந்து வெள்ளை நிற கோட் போட்டுக்கொண்டு முகத்தில் லேசான புன்னகையுடன் இருந்தார். அத்தை மருத்துவரின் காதருகில் சென்று ஏதோ சொன்னார். அது எனக்கு கேட்கவில்லை. மருத்துவர் தலையசைத்துவிட்டு என்னை பார்த்து இங்கே அமருங்கள் என்றார். நான் சோபாவில் அமர்ந்தேன். அவர் எனது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துவிட்டு சில கேள்விகளை கேட்டார். பிறகு அவர் ஒரு ஊசி போட வேண்டும். இரத்த பரிசோதனைக்கு முன்பு இது அவசியம் என்றார். நான் எனது கையை நீட்டினேன். ஒரு ஊசி குத்தியது. அதன் பிறகு உலகம் மங்கலாகத் தெரிந்தது. சில வினாடிகளிலேயே எல்லாம் மங்கலாகிப் போனது. கண்கள் திறந்தபோது தலையின் பின்பகுதியில் பலத்த வலி இருந்தது. என்னை சுற்றியுள்ள அனைத்தும் ஆடிக்கொண்டிருந்தன. தரையல்ல, தண்ணீருக்கு மேல் இருப்பது போல ஒரு உணர்வு. கண்களுக்கு முன்னால் மரச்சுவர்கள் இருந்தன. கூரையில் இரும்பு சங்கிலிகள் மற்றும் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்த ஒரு மின்விளக்கு இருந்தன. அந்த அறையில் ஈரப்பதம் மற்றும் துர்நாற்றத்தால் ஒருவித மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் உடல் யாரோ பிழிந்துவிட்டது போல பலவீனமாக இருந்தது. கையில் ஊசி போட்ட தழும்பு இருந்தது. கைகளில் தளர்ச்சி இருந்தது. சுவாசிப்பதும் கடினமாக இருந்தது. என் கால்களில் இருந்த காலணிகள் காணவில்லை. நான் அணிந்திருந்த உடைகளும் மாற்றப்பட்டிருந்தன. அவை தளர்வாகவும் விசித்திரமாகவும் இருந்தன. அது ஏதோ ஒரு மருத்துவமனை அல்லது சிறைச்சாலையின் உடை போல இருந்தது. அந்த அறையில் ஜன்னல் எதுவும் இல்லை. ஒரு சிறிய காற்றுத்துவாரம் மட்டுமே இருந்தது. அதன் வழியாக கடலின் நீல நிறம் தெரிந்தது. நான் தவழ்ந்து அதன் அருகில் சென்றேன். கீழே ஆழமான தண்ணீர் இருந்தது. அமைதியாகவும் முடிவில்லாததாகவும். வெகுதூரம் வரை நீல நிறம் மட்டுமே தெரிந்தது. சில பறவைகளின் சத்தம் கேட்டது. என் மனதில் தோன்றிய முதல் எண்ணம் நான் தரையில் இல்லை என்பதுதான். நான் ஏதோ ஒரு பெரிய கப்பலில் இருக்கிறேன். கதவில் இரும்பு கம்பிகள் இருந்தன. வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. அறைக்கு வெளியிலிருந்து மெதுவான குரல்கள் கேட்டன. யாரோ ஒரு அந்நிய மொழியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சில மொழிகள் எனக்கு புரியவில்லை. சில சிரிப்புச் சத்தங்களும் சில கனமான காலடி சத்தங்களும் கேட்டன. திடீரென்று கதவு திறந்தது. ஒரு அந்நிய பெண் உள்ளே வந்தாள். அவளுக்கு நடுத்தர வயது இருக்கும். அவள் மாநிறமாக இருந்தாள். முகம் உருண்டையாக இருந்தது. அவள் கையில் ஒரு தட்டு இருந்தது. அதில் 2 ரொட்டிகள், சிறிது பன்னீர் மற்றும் ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தது. அவள் என்னை பார்க்கவில்லை. அமைதியாக உணவை என் முன்னால் வைத்துவிட்டு சாப்பிடு என்று சொன்னாள். அவள் குரலில் ஒருவிதமான கடுமை இருந்தது. நான் எங்கே இருக்கிறேன் என்று பயத்துடன் கேட்டேன். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தீர்கள்? அவள் திரும்பிச் செல்லும்போது, அதிக கேள்விகள் கேட்காமல் இருப்பதே உனக்கு நல்லது என்று மட்டும் சொன்னாள். பிறகு கதவு மீண்டும் மூடப்பட்டது. அதனுடன் வெளியிலிருந்து இன்னும் சில குரல்கள் கேட்டன. நான் தட்டையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பசி என்ற உணர்வே மறைந்துவிட்டது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. இவர்கள் யார்? என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள்? ஒருவேளை நான் விற்கப்பட்டு விட்டேனோ? அடுத்த சில மணிநேரங்கள் நிசப்தத்தில் கழிந்தன. நான் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன். மனதில் ஒருவித குழப்பம் மட்டுமே இருந்தது. பகல் எப்போது முடிந்தது, இரவு எப்போது வந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து வெளியிலிருந்து சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பெண் அலறிக் கொண்டிருந்தாள். நான் கதவருகில் சென்றபோது சத்தம் தெளிவாக கேட்டது. என்னை விட்டுவிடுங்கள். நான் எதையும் செய்யவில்லை. தயவு செய்து. அதன் பிறகு ஒரு பலத்த சத்தம் கேட்டது. யாரோ ஒருவரை தள்ளியது போல இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவளது அலறல் சத்தம் நின்றது. அடுத்த நாள் ஒருவேளை அது இரவு நேரமாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. 3 ஆண்கள் வந்தார்கள். கதவை திறந்தார்கள். அவர்களில் ஒருவன் உயரமாகவும் கருப்பாகவும் இருந்தான். மற்ற இருவரின் கைகளில் காகிதங்களும் கோப்புகளும் இருந்தன. எழுந்திரு, எங்களுடன் வா. நான் பயத்துடன் கேட்டேன். எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? அமைதியாக எங்களுடன் வா. அதிக கேள்விகள் கேட்காதே. அவர்கள் என் கையை பிடித்து எழுப்பி நிறுத்தினார்கள். என் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக என்னை தரதரவென இழுத்துக்கொண்டு வெளியே சென்றார்கள். நீளமான மற்றும் குறுகிய பாதை, துருப்பிடித்த சுவர்கள். ஒவ்வொரு சில அடிகளிலும் இரும்பு கம்பிகளால் மூடப்பட்ட கதவுகள். வழியில் நான் இன்னும் சில பெண்களை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் இளைஞிகள். எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தி கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். மற்றொருத்தி கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். நான் ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கே சில மேஜைகள், ஒரு கணினி மற்றும் எனது கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் இருந்தான். வயது 21, திருமணமானவர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு ஒருவன் மற்றவனிடம் ஆங்கிலத்தில் சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ சரியாக இருக்கிறது என்று கூறினான். என்னால் சரியாக எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மார்க்கெட் வேல்யூ என்ற அந்த வார்த்தை மட்டும் என் மனதில் ஆழமாக தங்கிவிட்டது. அவர்கள் என்னை மீண்டும் அறைக்குள் விட்டுச் சென்றனர். செல்லும்போது அவர்களில் ஒருவன் கதவின் இரும்பு கம்பிகளில் பலமாக தட்டி, இன்று இரவு காவல் மிகவும் கடுமையாக இருக்கும், தயாராக இரு என்று கூறினான். தயாராகவா? எதற்காக தயாராக இருக்க வேண்டும்? என் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை.
உடல் ஒவ்வொரு உணர்வையும் செயலிழக்கச் செய்து சூனியமாக்கியது போல இருந்தது. நான் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அப்படியே அமர்ந்துவிட்டேன். பிறகு நான் என் அத்தையுடன் மருத்துவமனைக்குச் சென்ற அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது என் விதி மாறவில்லை, மாறாக எனக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பிறகு அவர்கள் சொன்னது நினைவுக்கு வந்தது, இது என் பொறுப்பு என்று. ஆமாம், என்னை விற்பதுதான் அவர்கள் பொறுப்பாக இருந்திருக்கிறது. என் கேள்விக்கான பதில் எளிமையாக இருந்தது, ஆனால் அதன் உண்மை மிகவும் பாரமானது. ஆம், நான் விற்கப்பட்டிருந்தேன். அறைக்கு வெளியில் காலடி சத்தம் கேட்டது. இப்போது இது வழக்கமாகிவிட்டது. ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை யாராவது வருவார்கள், தண்ணீர் அல்லது ரொட்டியை வீசிவிட்டுச் செல்வார்கள். ஆனால் இன்று காலடி சத்தம் ஏதோ அவசரத்தில் இருப்பது போல கேட்டது. கதவு திறந்தது. 3 ஆண்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களில் ஒருவன் முதல் நாள் என் கோப்புகளை பார்த்தவன். மற்ற இருவரும் புதியவர்கள். ஒருவன் மௌனமாக என்னிடம் ஒரு உரையை நீட்டினான். பிறகு மூவரும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றனர். கதவு மூடப்பட்டது. மீண்டும் அதே விசித்திரமான சத்தங்கள். நான் அந்த உரையை கையில் எடுத்தேன். விரல்களால் அதை திறந்தேன். உள்ளே ஒரு கடிதம் இருந்தது, நீல நிற பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. நான் படிக்க படிக்க என் கண்கள் காகிதத்திலேயே நிலைத்து நின்றன. ஆனால் அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் இதயத்தில் கத்தியால் குத்துவது போல இறங்கின. ஹலோ, இதை படிக்கும்போது நீ அதிர்ச்சியடைவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன்னிடம் மறைப்பதற்கு என்னிடம் எதுவுமில்லை. நீ உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அம்மா, அதாவது உன் அத்தை, லண்டனில் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்க நிறைய பணம் தேவைப்பட்டது. அது என் சக்திக்கு மீறியதாக இருந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டேன். இதற்கு மேல் படிக்க வேண்டாம் என்று இதயம் விரும்பியது, ஆனால் கைகள் நிற்கவில்லை. அப்போதுதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பணம் கிடைக்கவும் செய்யும், உன் பெயருக்கு களங்கம் வராமலும் இருக்கும் ஒரு வழி. அம்மா சொன்னார், அவள் மிகவும் நல்லவள், பண்பானவள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவளைப் பற்றி கேட்க யாருமில்லை என்று. என் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. அடுத்த வார்த்தைகளை படிக்கப் போனேன், ஆனால் கைகள் மறுத்தன. நான் உன்னை விற்றுவிட்டேன். இதை எழுதுவது எளிதல்ல, ஆனால் இதுதான் உண்மை. நான் விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்திட்டு உன்னை அனுப்பிவிட்டேன். இப்போது நீ சுதந்திரமானவள். இந்தச் சிறையில் உன்னை யாரும் அடையாளம் காணமாட்டார்கள். உனக்கு நல்ல விலை கிடைத்தது, அதுவும் மிகச்சிறந்த விலை. இந்த கடைசி வாக்கியம்தான் உச்சக்கட்டம். நீ நன்றிதான் சொல்ல வேண்டும். என் அம்மாவின் உயிரை காப்பாற்றிவிட்டாய். உனக்கு என்மேல் வெறுப்பு இருக்கலாம், ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு உன்மேல் ஒருபோதும் காதல் இருந்ததில்லை. நீ வெறும் ஒரு தீர்வு மட்டுமே, ஒரு வியாபாரம். கடிதம் என் கையிலிருந்து நழுவித் தரையில் விழுந்தது. நான் சுவரில் சாய்ந்து நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். வெளியில் கடலின் சத்தம் கேட்டது, அதுவும் என் நிலையை பார்த்து கதறுவது போல இருந்தது. அறையின் காற்று பாரமானது. காற்றுத்துவாரத்திலிருந்து வந்த வெளிச்சமும் இப்போது மங்கிவிட்டது. என் கையிலிருந்த அந்த கடிதம் இப்போது எனது அழிவிற்கான ஒரு சட்டப்பூர்வமான ரசீது போல தெரிந்தது. இரவு நேரத்தில் யாரோ கதவை தட்டினார்கள். நான் பதில் சொல்லவில்லை. பிறகு கதவு திறந்தது. ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் தோற்றத்தில் பெங்காலிப் பெண் போல தெரிந்தாள். கலைந்த தலைமுடி, விசித்திரமான உடைகள். உனக்கும் கடிதம் கொடுத்தார்களா என்று கேட்டாள். நான் தலையசைத்தேன். என் கணவன் ஒரு வீடியோ அனுப்பினான். அதில் அவன் சிரித்துக்கொண்டே, சிறுவயது நட்பின் கடனை தீர்த்துவிட்டேன், உன்னை விற்று என் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னான். அவள் சிரிக்கத் தொடங்கினாள். அது சிரிப்பு அல்ல, பைத்தியக்காரத்தனம் போல இருந்தது. இதெல்லாம் எவ்வளவு காலம் நடக்கும் என்று அவளிடம் கேட்டேன். நாம் விலைபோகும் தகுதி இருக்கும் வரை இது நடக்கும், பிறகு நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று சொன்னாள். அடுத்த 3 நாட்களில் பெண்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒரு பெண் எதிர்க்க முயன்றபோது அவளது முகத்தில் அரைமழை பொழிந்தது. அவளை தரதரவென இழுத்துச் சென்றார்கள். மற்ற அனைவரும் கல்லைப் போல அமர்ந்திருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் முறைக்காக காத்திருப்பது போல இருந்தது. மதிய நேரத்தில் கதவுக்கு அடியிலிருந்து ஒரு புதிய செருப்பு உள்ளே வீசப்பட்டது. அதில் எனது பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு யூனிட் எண்ணும் இருந்தது. நான் அந்த செருப்பை அணியவில்லை. எனது பெயரை பார்த்தவுடனேயே இனி நான் ஒரு மனிதன் அல்ல, வெறும் ஒரு யூனிட் தான் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மாலையில் வெள்ளை சீருடை அணிந்த ஒரு மனிதன் வந்தான். கையில் ஒரு கோப்பு ஃபைல் வைத்திருந்தான். அவன் சொன்னான், தயாராக இரு. நாளை காலை உன்னை மாற்ற ஷிஃப்ட் வேண்டும். எங்கே என்று நான் கேட்டேன். உனது விலைக்கு தகுந்த இடம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் என்று கூறிவிட்டு அவன் சென்றுவிட்டான். விடியற்காலைக்கு முன்பே நான் எழுப்பப்பட்டேன். 2 ஆண்கள் அறைக்குள் வந்தார்கள். ஒருவன் கையில் சீருடை போன்ற ஆடைகள் இருந்தன, மற்றொருவன் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இதை எடுத்துக்கொள், அணிந்து கொள், எந்தக் கேள்வியும் கேட்காதே. நான் மறுத்தால் அவர்கள் வலுக்கட்டாயம் செய்வார்கள் என்பது போல அவர்கள் கதவருகில் நின்றிருந்தார்கள். நான் மௌனமாக அந்த உடையை அணிந்து கொண்டேன். தலையில் ஒரு முகத்திரை நாக்கப் போடப்பட்டது. அது எனது முகத்தில் பாதியை மறைத்தது.
அந்த பையில் எனது பழைய ஆடைகள் இருந்தன. அவை ஒருவேளை முதல் நாளிலேயே மாற்றப்பட்டிருக்கலாம். எனது கடந்த காலம் ஒரு சுமையாக மாறியது போல அவை ஒரு மூலையில் ஒடுங்கி கிடந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் ஒரு படகில் கஷ்டி ஏற்றப்பட்டேன். என்னுடன் இன்னும் 3 பெண்கள் இருந்தார்கள். அனைவரும் அமைதியாக இருந்தனர். படகு சில மணி நேரம் ஓடியது. பிறகு ஒரு துறைமுகத்தில் இறக்கிவிடப்பட்டோம். அங்கே ஏற்கனவே ஒரு வேன் காத்திருந்தது. துபாயின் சாலைகளில் அந்த வேன் ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க எங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த வேனில் இன்னொரு பெண்ணும் இருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள், அமைதியாக இரு, இங்கே எந்த கேள்வியும் கேட்காதே. பல மணி நேரங்களுக்குப் பிறகு ஒரு பெரிய கட்டிடத்தின் முன்னால் வண்டி நின்றது. வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு சாதாரண ஹோட்டல் போல தெரிந்தது. ஆனால் உள்ளே வேறு ஒரு உலகமே இருந்தது. சொர்க்கம் போன்ற கம்பளங்கள், கண்ணாடியாலான மின் தூக்கிகள், லிஃப்ட், மின்னும் தரை மற்றும் நுழைவாயிலில் 3 வெவ்வேறு மொழிகள் பேசும் மக்கள் இருந்தனர். நாங்கள் பின்வாசல் வழியாக மேலே அழைத்துச் செல்லப்பட்டோம். ஒரு நீண்ட பாதை. அங்கே கதவுகளில் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் பெயர்கள் எதுவும் இல்லை. எனக்கு அறை எண் 408 கொடுக்கப்பட்டது. அறை சுத்தமாக இருந்தது, ஆனால் நிறமற்று இருந்தது. ஒரு படுக்கை, ஒரு நாற்காலி, ஒரு அலமாரி மட்டும் இருந்தன. சுவற்றில் சரியாக ஒரு மூலையில் ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. இது என்ன என்று கதவை மூடியவனிடம் கேட்டேன். பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இங்கே எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது என்று சொன்னவன் பிறகு கேலியாக சிரித்துக்கொண்டே உன்னுடைய நடத்தையைப் போல என்று கூறி கதவை மூடி தாழ்பாள் போட்டான். மாலை வரை யாரும் வரவில்லை. பிறகு திடீரென்று இன்டர்காம் ஒலித்தது. ஒரு குரல் கேட்டது, அறை எண் 408 தயாராக இரு. பார்வையாளர் விசிட்டர் வருகிறார். நான் அதிர்ச்சியடைந்தேன். பார்வையாளர் எதற்காக? சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. ஒரு அரபு மனிதன் உள்ளே வந்தான். வயது சுமார் 40 இருக்கும். வெள்ளை ஆடைகள், தங்க மோதிரங்கள் மற்றும் ஒரு விலையுயர்ந்த வாசனை திரவியம், பெர்ஃப்யூம் அணிந்திருந்தான். ஒரு கணம் அவன் நின்றான். என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தான். பிறகு இவளை என் அறைக்கு அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு திரும்பி வெளியே சென்றான். பாதுகாவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். பிறகு ஒருவன் என்னிடம் சொன்னான், நட, அதிக நேரத்தை வீணாக்காதே. நான் கால்களை பின்னுக்கு இழுத்தேன். எங்கே? ஏன்? இங்கே எதற்கு? அங்கே மறுப்பதற்கு அனுமதி இல்லை. உன்னை எங்கே அழைக்கிறார்களோ அங்கேதான் நீ போக வேண்டும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை. பாதுகாவலன் முன்னால் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு சொன்னான், அமைதியாக எங்களுடன் வருவதே உனக்கு நல்லது. நீ சத்தம் போட்டால் அடுத்த விமானத்திலேயே உன்னை வங்காளதேசத்திற்கு அனுப்பிவிடுவோம். நான் வேறு வழியின்றி அவனுடன் செல்லத் தொடங்கினேன். அவன் என்னை ஹோட்டலின் மற்றொரு தளத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே கதவின் பெயர்ப்பலகையில் விஐபி சூட் என்று எழுதப்பட்டிருந்தது. கதவு திறந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். அந்த மனிதன் சோபாவில் அமர்ந்திருந்தான். ஒரு கையில் சிகார், மற்றொரு கையில் மொபைல். என்னை பார்க்காமலேயே அவன் கேட்டான், நீ இந்தியாவை சேர்ந்தவளா? நான் தலையசைத்தேன். குரல் வரவில்லை. சரி, நல்லது. அமைதியாக இருப்பதே நல்லது. எனக்கு அமைதியான பெண்களை பிடிக்கும். பிறகு அவன் 1 மணியை அடித்தான். ஒரு வேலைக்காரன் வந்து அரபு மொழியில் ஏதோ சொன்னான். வேலைக்காரன் எனக்காக ஒரு பானத்தை கொண்டு வந்தான். ஒருவேளை இது ஜூஸாக இருக்கலாம், குடி. உனது நாள் மிகவும் நீண்டதாக இருந்திருக்கும். நான் அந்த கிளாஸை கையில் எடுத்தேன், ஆனால் குடிக்கவில்லை. ஷேக் சிரித்துக்கொண்டே சொன்னான், இது முதல் முறை, பரவாயில்லை. உனக்கு இது பழகிவிடும். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியம் செய்தேன். அந்த கிளாஸை தரையில் வீசி எறிந்தேன். பழகிக் கொள்வதற்கு நான் ஒன்றும் பொருள் கிடையாது. ஷேக் எழுந்து பாதுகாவலனை அழைத்தான். இவளை மீண்டும் கீழே அழைத்துச் செல்லுங்கள். இவள் இன்னும் தயாராகவில்லை. நான் மீண்டும் அறை எண் 408க்கு அழைத்து வரப்பட்டேன். கதவு மூடப்பட்டது. அடுத்த நாள் இன்னொரு பெண் வந்தாள். அவளும் இந்திய பெண்தான். நாங்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். பிறகு அவள் சொன்னாள், இங்கே இருக்க வேண்டும் என்றால் நாம் சமரசம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். யாராவது வாய் திறந்தால் அவர்கள் அடுத்த கப்பலில் ஏற்றிவிடப்படுவார்கள். அவர்கள் எங்கே போனார்கள் என்று கூட யாருக்கும் தெரியாது. நான் கேட்டேன், இங்கிருந்து யாராவது தப்பித்திருக்கிறார்களா? அதற்கு அவள், ஒரு பெண் துபாய் போலீசிடம் சென்றதாக கேள்விப்பட்டேன் என்று சொன்னாள். ஆனால் அதற்குப் பிறகு அதே போலீசார் காணாமல் போகச் செய்யப்பட்டனர். நாங்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம். கீழே ஒரு நீச்சல் குளம் இருந்தது. சில பெண்கள் நீந்திக் கொண்டிருந்தார்கள். அதே சீருடையில், அதே உயிரற்ற முகங்களுடன். இது ஹோட்டல் அல்ல, ஒரு சந்தை. இங்கே எல்லாம் விற்கப்படுகிறது. விலை நிர்ணயம் செய்யப்படுவது மட்டுமே பாக்கி. அந்த பெண் சொல்லிவிட்டு அமைதியானாள். இரவில் கதவுக்கு அடியிலிருந்து ஒரு சீட்டு வீசப்பட்டது. அதில், உனது அடுத்த வாடிக்கையாளர் காலை 8 மணிக்கு வருவார், தயாராக இரு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்தச் சீட்டை பார்த்தேன். என் இதயத்தில் ஒரு முடிவெடுத்தேன். நான் இங்கே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நடந்தவை வேறு யாருக்கும் நடக்கவிடமாட்டேன். இந்த இருள் எப்போதும் நிலைக்காது.
அதே நாளில் ஹோட்டலில் ஏதோ அசாதாரணமான பரபரப்பு நிலவியது. ஊழியர்கள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். சுவர்களில் இருந்த அலங்கார விளக்குகள் சுத்தம் செய்யப்பட்டன. வரவேற்பறையில் லாபி புதிய பூக்கள் வைக்கப்பட்டன. அறைக்கு வெளியே ஒரு காவலாளி வந்து, இன்று ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார், அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மட்டும் சொன்னான். சிறப்பு விருந்தினருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்குள்ளேயே கேள்வி கேட்டேன். ஆனால் கேள்வி கேட்பதில் எந்த பயனும் இல்லை. மாலையில் கதவு திறந்தது. வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் ஒரு புதிய ஆடை கொண்டு வரப்பட்டது. அழகாக இருந்தாலும் எளிமையாக இருந்தது. அதனுடன் ஒரு குறிப்பு இருந்தது, இதை அணிந்துகொள், இன்று உன்னை கீழே அழைக்கலாம். நான் அந்த உடையை அங்கேயே வைத்தேன். எந்தவொரு குறிப்பும் அல்லது கட்டளையும் இப்போது எனக்கு முக்கியமல்ல. என் உடலில் இருந்ததையே நான் அணிந்திருந்தேன். சுமார் காலை 8 மணிக்கு இன்டர்காம் ஒலித்தது. அறை எண் 408, தயாராக இரு. பார்வையாளர் உன்னை பார்க்க விரும்புகிறார். நான் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக கதவுக்கு முன்னால் நின்றேன். கதவு திறந்தது. காவலாளி என்னை கீழே அழைத்து செல்ல சைகை காட்டினான். நான் அவர்களுடன் லிஃப்டில் ஏறினேன். லிஃப்டின் கண்ணாடி சுத்தமாக இருந்தது. கீழே செல்லும்போது முதல் முறையாக என்னையே முழுமையாக பார்த்தேன். வாடிப்போன முகம், கண்களுக்கு கீழே லேசான கருவளையங்கள், இப்போது என்னுடையது என்று தோன்றாத அந்த முகம். வரவேற்பறைக்குச் சென்றபோது அங்கே நிறைய பேர் இருந்தனர். எல்லோரும் பிஸியாக இருந்தனர். யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள், யாரோ லேப்டாப்பில் குனிந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் ஒரு இளைஞன் தனியாக நின்றிருந்தான். உயரமான உருவம், மாநிறம், கருப்பு நிற உடைகள் மற்றும் கையில் ஒரு கோப்பு, ஃபைல். அவன் என்னை பார்த்தவுடனே அப்படியே உறைந்து போனான். அவன் கையிலிருந்த கோப்பு கீழே விழுந்தது. அவனது கண்கள் என் மீதே நிலைத்தன. காவலாளி செய்கை காட்டினான், இவள்தான், பார்த்துக்கொள். அவன் ஒரு கனவை நோக்கி நடப்பது போல மெதுவாக என்னருகில் வந்தான். இது நீதானா என்று மெதுவாக கேட்டான். அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது போல இருந்தது. நான் எதுவும் சொல்லவில்லை. கண்களை தாழ்த்திக் கொண்டேன். என் பெயர் ரோஹன் என்று அவன் சொன்னான். நான் துபாயில் ஒரு ஜவுளித் தொழில், டெக்ஸ்டைல் பிசினஸ் நடத்துகிறேன். நான் இங்கே வேறொரு வேலைக்காக வந்தேன். ஆனால் உன்னை பார்த்தவுடனேயே. அவன் நிறுத்தினான். பிறகு ஜேபியிலிருந்து ஒரு புகைப்படச் சட்டத்தை ஃப்ரேம் எடுத்து என் முன்னால் வைத்தான். இதை பார். அந்த புகைப்படத்தில் ஒரு பெண் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். உடைகள் மண்ணால் படிந்திருந்தன. சிரித்த முகம், கலைந்த தலைமுடி. அந்த முகம் என்னுடைய முகம்தான். இந்த புகைப்படம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்டது. நான் அங்கே தொழில் விஷயமாகச் சென்றிருந்தேன். அப்போது தற்செயலாக இந்த புகைப்படத்தை எடுத்தேன். ஆனால் பின்னர் இது எனது ஒவ்வொரு கோப்பு, லேப்டாப் மற்றும் ஆல்பத்தின் ஒரு அங்கமாகிவிட்டது. நான் அந்த புகைப்படத்தை கவனித்துப் பார்த்தேன். எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் குழந்தைகளுக்கு விளையாட கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நாள். அப்போது வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது. கஷ்டமாக இருந்தாலும் அங்கே சுதந்திரம் இருந்தது. அதே முகத்தை ஒரு நாள் இங்கே இந்த நிலையில் இந்த இடத்தில் பார்ப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. பிறகு அவன் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு மெதுவான குரலில் சொன்னான், இங்கே எல்லாம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவும் செய்யாவிட்டால் ஒருவேளை நாளை வரை நீ இங்கே இருக்க மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும். நான் முதல் முறையாக அவன் கண்களை பார்த்தேன். அங்கே பயம், அனுதாபம் மற்றும் இன்னும் ஏதோ இருந்தது. ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பா வேலை முடிந்து வந்து என்னை தன் மடியில் அமர வைக்கும்போது அவர் கண்களில் இருந்த அதே உணர்வாக இருக்கலாம். உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நான் மெதுவாகச் சொன்னேன். இந்த இடம் உடலை மட்டுமே கேட்கிறது, குரலை அல்ல. நான் நிச்சயம் ஏதாவது செய்வேன் என்று அவன் உறுதியாகச் சொன்னான். இங்கே இன்னும் பல பெண்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் போலீசிடம் பேசுவேன். மீடியாவில் குரல் கொடுப்பேன். நீ மட்டும் தைரியத்தை இழந்துவிடாதே. அந்த நேரத்தில் ஒரு காவலாளி அருகில் வந்தான். நேரம் முடிந்துவிட்டது, கிளம்புங்கள். ரோஹன் உடனே ஒரு கார்டை என்னிடம் நீட்டினான். இதில் என் எண் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தவுடன் ஃபோன் செய் அல்லது மெசேஜ் அனுப்பு. உன்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டால் இதை யாரிடமாவது கொடுத்துவிடு, நான் புரிந்து கொள்வேன். நான் அந்த கார்டை வாங்கிக் கொண்டு எதுவும் சொல்லாமல் மீண்டும் லிஃப்டில் ஏறினேன். மேலே சென்று கதவு மூடியதும் நான் அந்த கார்டையே பார்த்து கொண்டிருந்தேன். ரோஹன் கண்ணா, இயக்குனர், ரமன் டெக்ஸ்டைல், UAE. இது ஒரு கனவு அல்ல. முதன்முறையாக வெளியில் யாரோ ஒருவரால் எனது நிலையை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடிந்தது என்று தோன்றியது. அன்று இரவு தூங்குவதற்கு முன் நான் அந்த கார்டை எனது தலையணைக்கு அடியில் வைத்தேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக இதயத்திலிருந்து ஒரு உண்மையான பிரார்த்தனை எழுந்தது. அடுத்த நாள் அவர் மீண்டும் வந்தார். ஆனால் இந்த முறை பார்வையாளர் அட்டை, விசிட்டர் கார்டு ஏதுமின்றி, காவலாளியும் இன்றி வந்தார். ஒரு வேலைக்காரன் என் கதவை தட்டினான். கீழே செல்ல வேண்டும், விருந்தினர் வந்திருக்கிறார் என்று சொன்னான். என் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. நான் மெதுவாக அந்த கார்டை என் ஜேபியில் வைத்துக்கொண்டு காவலாளியுடன் கீழே சென்றேன். வரவேற்பறைக்கு லாபி சென்றபோது பார்த்தேன், ரோஹன் அங்கே நின்றிருந்தார். இந்த முறை அவர் கண்களில் நேற்று இருந்த அந்த உணர்வு இல்லை.
ஒரு உறுதி முடிவு தெரிந்தது. அவர் எதுவும் சொல்லவில்லை, என்னை மட்டும் பார்த்தார். அவர் எதையோ செய்துவிட்டார் அல்லது செய்யப்போகிறார் என்று எனக்கு புரிந்தது. எங்கள் கண்கள் சந்தித்த அந்த நேரத்திலேயே ஹோட்டலின் பின்புறத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. மக்கள் அலறிக்கொண்டு வரவேற்பறையை கடந்து ஓடினார்கள். ஒரு வேலைக்காரன் வரவேற்பறையில் இருந்த போன் மூலம் அழைக்க முயன்றான். ஆனால் ரோஹன் முன்னே சென்று போன் ஒயரை துண்டித்தார். போலீஸ் வருகிறது, எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் என்று யாரோ அரபு மொழியில் கத்தினார்கள். 2 நிமிடங்களில் ஹோட்டலின் சூழலே மாறிப்போனது. கதவுகள் மூடப்பட்டன. பாதுகாவலர்கள் ஓடுவதை காண முடிந்தது. நான் பின்வாங்கினேன். ரோஹன் உடனடியாக வந்து என் கையை பிடித்துக் கொண்டார். இங்கேயே இரு, யார் வந்தாலும் நீ அமைதியாக இரு என்று கூறிவிட்டு அவர் நேராக வெளியே ஓடினார். சில நிமிடங்கள் கழிந்தன. வெளியில் கார்களின் கதவுகள் திறக்கும் மற்றும் மூடும் சத்தம் கேட்டது. பிறகு ஏதோ ஒன்று உடைந்தது போல ஒரு பலத்த சத்தம் கேட்டது. நான் அங்கேயே நின்றேன். 2 போலீசார் உள்ளே வந்தார்கள். ஒருவரிடம் கேமரா இருந்தது, மற்றொருவரிடம் வயர்லெஸ் இருந்தது. அவர்கள் முதலில் வரவேற்பறையில் இருந்த கணினிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் ஹோட்டல் ஊழியர்களை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கேமராவாக பரிசோதிக்கப்பட்டது. ஒரு அதிகாரி என்னை பார்த்துவிட்டு அருகில் வந்து கேட்டார், நீ எந்த ஊர்? இந்தியாவா? நான் பெயர் பூனம் என்று பதிலளித்தேன். அவர் என்னை ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு ஒரு பெண் அதிகாரியை அழைத்தார். இவளை மேலே அழைத்து செல், மற்ற பெண்களையும் வெளியே கொண்டு வா என்றார். நாங்கள் மேலே சென்றபோது அறை எண்கள் 405, 406, 409, 410 திறக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அறையிலிருந்தும் ஒரு பெண் வெளியே வந்தாள். அனைவரின் நிலையும் பலவீனமாக இருந்தது. கண்களில் தூக்கமும் பயமும் நிறைந்திருந்தன. அறை எண் 412 பூட்டியிருந்தது. கதவை திறந்தபோது உள்ளே யாரும் இல்லை. ஒரு படுக்கை மற்றும் ஒரு காலி பாட்டில் மட்டுமே இருந்தன. ஒரு அதிகாரி தலையசைத்தார். இவள் சென்றுவிட்டாள், ஒருவேளை காலையிலேயே. சிறிது நேரத்தில் நாங்கள் 7 பெண்கள் கீழே இருந்தோம். போலீசார் அனைவருடைய கோப்புகளையும் எடுத்துவிட்டு எங்களை தனி வண்டியில் ஏற்றினார்கள். நான் ரோஹனை பார்த்தேன். அவர் வெளியே நின்று மொபைலில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து உதட்டசைவில் மட்டும் சொன்னார், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். வண்டி போலீஸ் நிலையத்தை அடைந்தபோது அங்கே ஏற்கனவே 2 பெண்கள் இருந்தனர். நாங்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைக்கப்பட்டோம். நான் சென்ற அறையில் ஒரு மேஜை, ஒரு அதிகாரி மற்றும் ஒரு பெண் அமர்ந்திருந்தனர். உன்னை இங்கே கட்டாயப்படுத்தி வைத்தார்களா என்று அதிகாரி கேட்டார். ஆம், என்னை ஏமாற்றி இங்கே அழைத்து வந்தார்கள் என்று சொன்னேன். நீ விலைக்கு வாங்கப்பட்டாயா? நான் தலையை குனிந்து கொண்டு ஆம் என்றேன். அவர்கள் எனது வாக்குமூலத்தை எழுதினார்கள். சில புகைப்படங்களை காட்டினார்கள். அதில் சில ஆண்கள் அறைக்கு வந்த அதே நபர்கள். நான் அவர்களை அடையாளம் காட்டி கையெழுத்திட்டேன். இன்னொரு பெண் வந்தாள். ஒருவேளை நேபாளத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம். அவள் சொன்னாள், என் சகோதரியும் என்னுடன் இருந்தாள். ஆனால் அவளை கடந்த வாரம் எங்கோ அழைத்துச் சென்றார்கள். அதன் பிறகு அவளைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. நாங்கள் ஒரு காவலரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டோம். சில நாட்களுக்கு எங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியிருந்தது. நாங்கள் ஒரு பெரிய மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். ஒரு சமூக ஆர்வலர் வந்து சொன்னார், உங்களில் உங்கள் நாட்டிற்கு திரும்ப விரும்புபவர்களுக்கு நாங்கள் முறையான ஏற்பாடுகளை செய்வோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விரும்புபவர்களுக்கும் அது சாத்தியமே. அன்று இரவு நாங்கள் 3 பெண்கள் படுக்கையில் அமைதியாக கிடந்தோம். மற்ற 4வரும் வேறு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்களின் வழக்குகள் தீவிரமாக இருக்கலாம் அல்லது அவர்களிடம் அடையாளச் சான்றுகள் இல்லாமல் இருக்கலாம். நான் ரோஹனின் கார்டை இன்னும் பத்திரமாக வைத்திருந்தேன். அடுத்த நாள் அவர் காவலரை அழைத்தார். நேற்று ஹோட்டலிலிருந்து மீட்கப்பட்ட அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்றார். காவலர் நேரம் ஒதுக்கினார். அவர் வந்தார். அவர் சொன்னார், உன்னை இங்கே விட்டுச் செல்ல என்னால் முடியாது. என் வீட்டில் இடமிருக்கிறது. நீ சில நாட்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று என் அம்மா விரும்புகிறார். நான் மறுக்கவில்லை. ஒருவருடன் செல்வது என்பது ஆபத்துதான். ஆனால் அவர் செய்த காரியங்களுக்குப் பிறகு எனக்கு அவர் மேல் சந்தேகம் ஏதும் இல்லை. 3 நாட்களுக்குப் பிறகு நான் அவருடன் அவர் வீட்டிற்குச் சென்றேன். முதல் முறையாக ஒரு வாசலில் காலடி எடுத்து வைத்தபோது யாரோ சொன்னார்கள், மகளே உள்ளே வா. நீ எங்களுக்கு ஒரு அடைக்கலம், அமானத், சுமையல்ல. அது இருளில்லாத முதல் மாலை பொழுது. நான் அவருடன் வீட்டிற்குள் நுழைந்தபோது முதலில் உணர்ந்தது அமைதி. ஆனால் இந்த அமைதி முந்தைய அறைகளில் இருந்ததைப் போன்றது அல்ல. இங்கே வாசலில் ஒரு சிறிய கோயில் பூஜை அறை இருப்பதைக் கண்டேன். சுவரில் பெற்றோரின் பழைய புகைப்படங்கள் மற்றும் முற்றத்தில் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த பூக்கள். அவர் மெதுவாகச் சொன்னார், அம்மா, இது அவள்தான். அவள் வந்துவிட்டாள். 50 முதல் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். கையில் மாவின் வாசனையும் கண்களில் மனதின் ஒளியும் இருந்தது. அவர் என் முகத்தையே பார்த்துக்கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு முன்னால் வந்து என் தலையில் கை வைத்தார். விரல்களால் என் தலைமுடியை கோதிவிட்டுச் சொன்னார், மகளே உள்ளே வா. வெளியில் வெயிலில் ஏன் நிற்கிறாய்? நான் ஒரு அடி எடுத்து உள்ளே வைத்து அவர் கையை பிடித்தேன்.
கையில் கதகதப்பும் இதயத்தில் ஒரு அறியாத பயமும் இருந்தது. ஆனால் அவருடைய விரல்கள் அந்த பயத்தை இழுத்து வெளியே தள்ளியது போல இருந்தது. அறை சிறியது, ஆனால் சுத்தமாக இருந்தது. ஒரு ஒற்றை படுக்கை, ஒரு மர அலமாரி மற்றும் சூரிய ஒளி உள்ளே வரும் ஒரு ஜன்னல் இருந்தது. இந்த அறை உன்னுடையது. நீ விரும்பும் வரை இங்கே இருக்கலாம். ரோகன் சாமான்களை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டே சொன்னார். உனக்கு இங்கே முழுமையான அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். என் அப்பாவின் நினைவுகள் இந்த வீட்டில் உள்ளன. இந்த வீட்டில் இனி நல்லவை மட்டுமே நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய அம்மா என் அருகில் அமர்ந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு அமைதியாக என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். எதுவும் கேட்காமலேயே ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள முயல்வது போல இருந்தது. மற்றவர்களின் கண்களில் இருக்கும் கேள்விகள் அவர் கண்களில் இல்லை. நான் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. மகளே, நீ சாப்பிடுகிறாயா? நான் பருப்பு சாதம் செய்து கொண்டிருந்தேன் என்று அவர் கேட்டார். நான் ஆம் என்று தலையசைத்தேன். குரல் வரவில்லை. பிறகு அவர் சமையலறைக்குச் சென்றார். ரோகன் அங்கே நின்றிருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், சில நேரங்களில் மனிதனுக்கு குரல் அல்ல, மருந்து நிவாரணம் தேவைப்படும். நீ எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நீ உன்னை தேற்றிக்கொள்ள விரும்புகிறாய். அதுவே இப்போது போதும். நான் படுக்கையில் அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். கீழே ஒரு சாதாரண வீதி இருந்தது. குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் காய்கறி விற்பவரிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு பூனை தெருமுனையில் அமர்ந்திருந்தது. இவை அனைத்தும் சாதாரணமாக தெரிந்தாலும் எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருடைய அம்மா ஒரு தட்டில் உணவை வைத்து உள்ளே அனுப்பினார். மகளே, உன் கையால் சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடு. நாங்கள் உன்னை எங்கள் மகளாகவே கருதுகிறோம். நான் உணவை வாயில் வைத்தேன். ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. எந்த விலையும் கொடுக்காமல் எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்தது. இதுவே முதல் முறை. நான் எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். அவருடைய அம்மா என்னருகில் வந்தார். என் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு, மகளே, கடவுள் யாரையும் சோதிப்பார். ஆனால் அவருடைய கருணை பெரியது. நீ இங்கே இருப்பது அதற்கான அடையாளம்தான் என்று மட்டும் சொன்னார். அடுத்த நாள் ரோஹன் சில கோப்புகளை என் முன் வைத்தார். இவை போலீசிடமிருந்து நாங்கள் பெற்ற உன் ஆவணங்கள். நீ இப்போது சட்டப்பூர்வமாக சுதந்திரமானவள். நீ விரும்பினால் இந்தியா திரும்புவதற்கான ஏற்பாடுகளைச் செய்யலாம், அல்லது புதிய ஆவணங்களுடன் இங்கே தங்கி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். நான் சிறிது நேரம் யோசித்தேன். பிறகு சொன்னேன், நான் இந்தியா திரும்ப விரும்புகிறேன். அங்கே என் அப்பா இருக்கிறார். ஒருவேளை அவர் இன்னும் என்னை மகளாக கருதுவார். அவர் தலையசைத்தார். சரி, நாம் அனைவரும் ஒன்றாகச் செல்வோம். அடுத்த சில நாட்கள் நிம்மதியாக கழிந்தன. நான் தினமும் ரோஹனின் அம்மாவுடன் சமையலறையில் நேரம் செலவிடுவேன். சில நேரங்களில் அவர் பேசுவதை கேட்பேன். சில நேரங்களில் சிறு சிறு வேலைகளை செய்வேன். நான் அவருடன் சேர்ந்து வழிபாடுகளிலும் கலந்து கொள்வேன். அவர் என்னை ஆசிர்வதிப்பார். ஒரு மாலை பொழுது ரோஹன் வந்து சொன்னார், நீ உன் கிராமத்திற்கு போன் செய்ய வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார். உன் அப்பாவிடம் பேசு. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் என் குரலை அடையாளம் காண்பாரா? ரோஹன் மொபைலை என் கையில் கொடுத்தார். நான் எண்ணெய் சுழற்றினேன். இதயம் பலமாக துடித்தது. 5 முறை மணி அடித்தது. பிறகு யாரோ போனை எடுத்தார்கள். அப்பா, நான் பூனம். பிறகு அமைதி. நான் பேசுகிறேன் பூனம். பல நொடிகள் கடந்தன. பிறகு ஒரு குரல் கேட்டது. அழுகையுடனும் தழுதழுப்பான குரலுடனும், என் குழந்தை பூனம், நீ உயிரோடு இருக்கிறாயா? நான் எதுவும் சொல்லவில்லை, தலையை மட்டும் ஆட்டினேன். குரல் வரவில்லை. நீ உயிரோடு இருக்கிறாய், கடவுளுக்கு நன்றி. நீ எப்போதாவது திரும்பி வருவாய் என்ற நம்பிக்கையையே நான் விட்டுவிட்டேன். நான் போனை துண்டிக்கவில்லை. ஆனால் சிறிது நேரம் இரு பக்கமும் அமைதி நிலவியது. அந்த அமைதி வார்த்தைகளை விட அதிகமாக பேசியது. அன்று இரவே நான் மொட்டை மாடிக்குச் சென்றேன். வானத்தை பார்த்தேன். எனக்குள்ளேயே ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். இனி நான் ஒருபோதும் என்னை உடைந்து போக விடமாட்டேன். இந்த பாசமான மனிதர்கள், இந்த வீடு, எந்த விலையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தும் இந்த மக்கள் இதுவரை மறைக்கப்பட்டிருந்த எனது அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்தியா திரும்புவதற்கான தேதி குறிக்கப்பட்டபோது எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் தொடங்கியது. எல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் இதயத்தில் ஒரு வெற்றுத்தன்மை இருந்தது. அதை யாராலும் நிரப்ப முடியவில்லை. பகல் நேரத்தில் நான் எல்லோருடனும் சிரித்துப் பேசுவேன். வேலையில் மூழ்கியிருப்பேன். ரோஹனின் அம்மாவுடன் நேரத்தைச் செலவிடுவேன். ஆனால் இரவு வந்தவுடன் எல்லாம் மாறிவிடும். தூக்கம் வரும், ஆனால் நிம்மதி இருக்காது. நான் தூங்க முயற்சிக்கும்போது அதே அறை, அதே முகங்கள், அதே குரல்கள் என் மனதில் எதிரொலிக்கும். கனவுகளில் சில சமயம் அந்த அரபு ஷேக் வருவார். சில சமயம் என் பெயர் எழுதப்பட்டிருந்த அந்த கதவு வரும். யாரோ என் வாயை கைகளால் மூடியது போலவும் என்னால் பேச முடியாமல் போனது போலவும் அடிக்கடி எனக்குத் தோன்றும். ஒரு இரவு நான் திடீரென்று அலறிக்கொண்டு எழுந்தேன். மூச்சு திணறியது. உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. அறையில் இருட்டாக இருந்தது. கதவுக்கு அடியிலிருந்து மட்டும் மெல்லிய வெளிச்சம் வந்தது. நான் படுக்கையை விட்டு இறங்கி அறையின் ஒரு மூலைக்குச் சென்றேன். என் முழங்கால்களை மார்போடு அணைத்துக்கொண்டு என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் கண்களை மூடிய உடனேயே அந்த பழைய நினைவுகள் மீண்டும் வந்துவிடும்.
கதவு திறந்தது. ரோஹன் கையில் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் உள்ளே வந்தார். என் அருகில் அமர்ந்து அந்த கிளாஸை என்னிடம் நீட்டினார். குடி, நிதானமாக மூச்சுவிடு. நான் மௌனமாக அந்த கிளாஸை வாங்கினேன். 2 வாய் குடித்தேன். கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், பூனம், நீ இரவில் விழித்திருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும். நான் தலையை குனிந்து கொண்டேன். இதெல்லாம் காலப்போக்கில் முடிந்துவிடாது. ஆனால் நீ இதை உன் இதயத்திலிருந்து வெளியேற்றாவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை இப்போது உன் கையில் உள்ளது. நீ இதை அழுது கொண்டே கழிக்கலாம் அல்லது மீண்டும் வாழ்வதற்கு பயன்படுத்தலாம். முதல் முறையாக அவருடைய வார்த்தைகளை நான் கவனித்தேன். அன்று இரவும் மீண்டும் ஒரு கனவு வந்தது. ஆனால் நான் சீராக இருந்தேன். எழுந்து மௌனமாக தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டேன். கதவு திறக்கவில்லை. ஒருவேளை ரோஹன் சென்றிருக்கலாம். ஆனால் அவர் எனது அமைதியை நம்பினார். ஒரு நாள் அவர் சொன்னார், நீ எங்களுடன் கிராமத்திற்கு வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் அப்பாவை சந்திப்போம். உனது காத்திருப்புக்காக எங்களால் இனி காத்திருக்க முடியாது. நான் கேட்டேன், நான் அவரை சந்திக்கும்போது அவர் மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது? அப்போதும் நீ உனது கடமையை செய்து முடித்திருப்பாய். மற்றவை அவருடைய விருப்பம். நான் ஒப்புக்கொண்டேன். வீட்டை விட்டு வெளியேறும் முன் ரோஹனின் அம்மா எனக்கு எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஒரு சிவப்பு நிற துப்பட்டாவை கொடுத்தார். இது எனது திருமணத்தின்போது எனக்கு கிடைத்தது. இதை உனக்கு கொடுக்கிறேன். எங்கே சென்றாலும் இதை தலையில் அணிந்து கொள். இது கௌரவத்தின் அடையாளம். நான் அந்த துப்பட்டாவை பிடித்தேன். என் இதயத்தில் ஏதோ ஒரு கதவு திறப்பது போல உணர்ந்தேன். சில நாட்களில் நாங்கள் கிளம்ப வேண்டியிருந்தது. ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது நான் அலறாமல் இருக்க முயன்றேன். தூக்கத்தில் அழுத்தி வைக்கப்பட்ட குரல்களை நான் எனக்குள்ளேயே விழுங்கினேன். ரோஹன் இன்னும் அடிக்கடி விழித்திருந்தார். ஆனால் அமைதியாக. நான் எனக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதும் அவர் என் அருகில் இருந்தால் மட்டும் போதும் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. இரவுகள் இன்னும் இருட்டாகவே இருந்தன. ஆனால் விடியற்காலை நம்பிக்கை இப்போது காற்றுத்துவாரம் வழியாக எட்டிப் பார்க்கத் தொடங்கியது. பயணத்திற்கான ஏற்பாடுகள் முடிந்ததும் ரோஹன் மௌனமாக என்னிடம் ஒரு பையை தந்தார். அதில் எனது உண்மையான ஆடைகள், அடையாள அட்டை மற்றும் சில காகிதங்கள் இருந்தன. நான் அந்த பையை பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் அதையே பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் என்னை மீண்டும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கான ஆதாரம் என் கைகளில் இருந்தது. எனது பெயரால், எனது அடையாளத்தால். விருப்பமோ நோக்கமோ இன்றி ஒரு அறையில் வெறும் காகிதத்தைப் போல நான் விழித்த அந்த நாளிலிருந்து பல மாதங்கள் கடந்துவிட்டன. துபாய் விமான நிலையத்திலிருந்து பயணம் தொடங்கியது. ரோஹன் போர்டிங் பாஸை என் கையில் கொடுத்து சொன்னார், இது உன்னுடையது. உன்னுடையது மட்டுமே. இதில் உனது பெயர் இருக்கிறது, வேறு யாருடைய பெயரும் இல்லை. விமான ஜன்னலுக்கு வெளியே மேகங்களை பார்த்தபோது மீண்டும் திரும்பிச் செல்வது சாத்தியம் என்று நான் நினைக்காமல் இருந்த அந்த தருணங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. இப்போது அது நெருங்கிவிட்ட நிலையில் என் இதயம் நிற்பது போல இருந்தது. ரோஹன் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார். ஆனால் நாங்கள் அதிகம் பேசவில்லை. பயணத்தில் அமைதிதான் பெரும்பாலும் அதிகமாக பேசும். நாங்கள் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கியபோது சூரியன் மங்கலாக தெரிந்தது. லேசான மேகமூட்டத்துடன் கூடிய குளிரான காற்று என்னை வரவேற்றது. என் பாதங்கள் தரையை தொட்டபோது பல ஆண்டுகளுக்குப் பிறகு தரையில் நடப்பது போல ஒரு கணம் எனக்கு தோன்றியது. எனது எலும்புகள் மீண்டும் தங்களது இருப்பை நினைவு கூர்வது போல இருந்தது. ரோஹனின் பழைய ஓட்டுநர் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். வழியில் அவர் கிராமத்தைப் பற்றிய தகவல்களை எனக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தெருவில் இந்த பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. மேலும் உன் அப்பா மிகவும் வயதாகிவிட்டதால் தினமும் சோர்வடைந்து கோவிலுக்கு முன்னால் இருக்கும் பெஞ்சில் உட்கார்ந்து விடுகிறார். நாங்கள் கிராமத்தின் எல்லைக்கு வந்தபோது ஜன்னல் வழியாக பார்க்கையில் அதே மரங்கள், அதே மண் பாதைகள், அதே மண்ணின் வாசனை, சிறுவயது காட்சிகள் ஒவ்வொன்றாக என் கண்களுக்கு முன்னால் வரத் தொடங்கின. ஆனால் இதயத்தில் ஒரு பயம் இருந்தது. அப்பாவின் நடத்தை எப்படி இருக்கும்? என்னை பார்த்தவுடனேயே அவர் கதவை மூடிவிட்டால் என்ன செய்வது? நீ என் மகளே இல்லை என்று அவர் சொல்லத் தொடங்கினால் என்ன நடக்கும்? தெருவை அடைந்ததும் வண்டி நின்றது. நான் கதவை திறக்கப் போனபோது ரோஹன் என் கையை பிடித்துக் கொண்டார். உன்னை அடையாளம் காண மறுப்பவர்களால் உன்னுடைய உண்மையை அழித்துவிட முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். நான் கதவை திறந்து மெதுவாக வெளியே காலடி எடுத்து வைத்தேன். வீடு அதேதான், மண் சுவர்கள். பழைய இரும்பு கதவு. மேலே கூரையில் செங்கற்கள் தொங்கும் துணி, காயப்போடும் கயிறு. நான் கதவை தட்டினேன். எந்த சத்தமும் வரவில்லை. மீண்டும் ஒருமுறை தட்டினேன். பிறகு கதவு திறந்தது. உள்ளிருந்து இப்போது பெரியவளாகிவிட்ட என் தங்கை வெளியே வந்தாள். அவள் முதலில் ஒரு கணம் நின்றாள். பிறகு அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பூனம் அக்காவா? கண்ணீருடன் நான் ஆம் என்று தலையசைத்தேன். அவள் பின்வாங்கி அலறிக்கொண்டே உள்ளே சென்றாள். அப்பா, பூனம் அக்கா திரும்பி வந்துவிட்டாள். நான் உள்ளே நுழைந்தேன். முற்றத்தில் பழைய மர நாற்காலி, அடுப்புக்கு அருகிலிருந்த மண்பானை மற்றும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த அப்பா. நான் முன்னால் சென்றபோது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. கால்களில் வலுவில்லை.
நான் அப்பாவிற்கு முன்னால் சென்றபோது அவரே தரையில் அமர்ந்துவிட்டார். இரு கைகளையும் உயர்த்தி என் பாதங்களை பிடித்துக் கொண்டார். மகளே, உன்னை ஒரு பிணம் என்று நினைத்துதான் நான் அனுப்பி வைத்தேன். ஆனால் நீ உயிரோடு திரும்பி வந்திருக்கிறாய். என் கண்ணீர் நிற்கவே இல்லை. நான் குனிந்து என் அப்பாவின் தோளில் சாய்ந்தேன். அவர் என்னை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தார். வீட்டிலிருந்த மற்றவர்கள் அனைவரும் கூடிவிட்டனர். யாரோ கதவருகில் நின்று ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஜன்னல் வழியாக அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ரோகன் ஒரு பக்கம் அமைதியாக நின்றிருந்தார். அந்த தருணம் எங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போல. அப்பா என்னை பார்த்து, என்ன நடந்தது? இத்தனை நாட்களாக எங்கே இருந்தாய் என்று கேட்டார். அப்பா, நான் உயிரோடுதான் இருந்தேன், ஆனால் வெகு தூரத்தில் இருந்தேன் என்று மட்டும் சொன்னேன். அவர் என் தலையை வருடினார். நீ எனக்கு இறந்திருந்தாலும் உயிரோடுதான் இருந்தாய். உன்னை பற்றிய தகவல் வரவேண்டும் அல்லது நீயே வரவேண்டுமென்று நான் தினமும் பிரார்த்தனை செய்தேன். இன்று கடவுள் இரண்டையுமே தந்துவிட்டார். சிறிது நேரம் கழித்து ரோகன் முற்றத்திலிருந்து வெளியே சென்றார். ஒருவேளை எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையிலான பேச்சுக்கு தனிமை தேவை என்று அவர் உணர்ந்திருக்கலாம். அன்று இரவு நான் சிறுவயதில் தூங்கிய அதே அறையை மீண்டும் பார்த்தேன். அதே படுக்கை, சுவரில் அதே பழைய கடிகாரம், அது இன்னும் ஓடாமல் நின்றிருந்தது. நான் அப்பாவை பார்த்து, நான் மீண்டும் வருவேன் என்று நீங்கள் நினைத்தீர்களா என்று கேட்டேன். நான் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் வாயால் எதையும் சொல்லவில்லை. இதயத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் எப்படி அழைத்து செல்கிறாரோ அப்படியே மீண்டும் கொண்டுவரவும் முடியும். அடுத்த நாள் அந்த தெரு முழுவதும் செய்தி பரவியது. மக்கள் பார்க்க வரத் தொடங்கினார்கள். சில கண்கள் அன்புடன் பார்த்தன, சில கேள்விகள் நிறைந்திருந்தன, சிலர் வேடிக்கை பார்க்க வந்திருந்தனர். ஆனால் அப்பா எல்லோரிடமும் தெளிவாக சொன்னார், இவள் என் மகள், என் பூனம், இவளுக்கு உதவியவன் என் மகன். அவர் குரலில் உறுதியிருந்தது, எந்த சந்தேகமும் இல்லை. அன்று இரவு ரோகன் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். நான் தேநீருடன் அவரிடம் சென்று நன்றி என்றேன். எதற்காக என்று அவர் கேட்டார். என்னை மீண்டும் அழைத்து வந்ததற்காக. அவர் தேநீரை வாங்கிக் கொண்டு மெதுவாக சொன்னார், இப்போது உன்னை அழைத்து மட்டும்தான் வந்திருக்கிறேன். உண்மையான மீளுதல் என்பது நீ மீண்டும் வாழ்வதுதான். அதை நீயேதான் செய்ய வேண்டும். அப்பாவின் வீட்டிற்கு வந்து சில நாட்களே ஆகியிருந்தன. ஆனால் பல ஆண்டுகால சோர்வை ஏதோ ஒரு மென்மையான கை மெதுவாக நீக்குவது போல தோன்றியது. நான் தினமும் காலையில் முற்றத்தை கழுவி அப்பாவின் பழைய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு பிறகு அறைக்கு வந்து அமைதியாக அமர்ந்திருப்பேன். இவை அதே சுவர்கள், அதே கிராமம். ஆனால் நான் இப்போது பழையபடி இல்லை. இங்கே ஒரு காலத்தில் சிரித்து விளையாடி கனவு கண்ட அந்த பூனம் நான் இல்லை. இப்போது ஒவ்வொரு அடியையும் அளந்து வைத்தேன். இந்த வாழ்க்கை என்னுடையது அல்ல, வேறு யாருடையதோ என்பது போல. நான் ஏதோ ஒரு கடனை தீர்க்க வந்திருப்பது போல தோன்றியது. ஆனால் இப்போதும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்திக்கொண்டே இருந்தது. எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தவன் இன்றும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறான் என்ற எண்ணமாக இருக்கலாம். என்னை ஒரு மனிதனாக கருதாமல் ஒரு வியாபாரப் பொருளாக கருதி எனக்கான விலையை நிர்ணயித்தான். இதை நினைக்கும்போதெல்லாம் எனக்குள் ஏதோ ஒரு பகுதி தினமும் சிறிது சிறிதாக செத்துக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை ரோகனிடமிருந்து போன் வந்தது. அவர் சொன்னார், பூனம், நீ உன் வாழ்க்கையை பழையபடி மாற்றப் போராடுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் உனக்கு எளிதல்ல. ஏனென்றால் உனக்குள் ஒரு கோபம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கோபத்தை தீர்க்கவும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தரவும் இப்போது நேரம் வந்துவிட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றேன். அவர் சொன்னார், உன் திருமணம் தொடர்பான ஆதாரங்கள், புகைப்படங்கள் என எது இருந்தாலும் அனைத்தையும் சேகரித்துவை. நான் இன்னும் சிறிது நேரத்தில் உன்னிடம் வருகிறேன். இதை கேட்டதும் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி எனக்கு ஓரளவிற்கு புரிந்தது. அதோடு எனக்குள் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. சிறிது நேரம் கழித்து ரோகன் வந்தார். என்னிடம் இருந்த ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொடுத்தேன். பின்னர் நாங்கள் இருவரும் எஸ்பி அலுவலகத்திற்குச் சென்றோம். அங்கே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாகச் சொன்னேன். என் அத்தை என்னை எப்படி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார், அங்கே மருத்துவர் எப்படி எனக்கு மயக்க ஊசி போட்டார், அதன் பிறகு எனக்கு எதுவுமே ஞாபகமில்லை என்பதை விவரித்தேன். எனது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அன்றைய தினமே போலீசார் அந்த மருத்துவரை கைது செய்தனர். ஆரம்பத்தில் அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் அவர் உடைந்து போனார். இதுவரை எத்தனை பெண்களின் வாழ்க்கையை இதுபோன்று மயக்க ஊசி போட்டு சீரழித்திருக்கிறார் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் தொடர்பு வைத்திருந்த நபர்களின் பெயர்களையும் அடையாளங்களையும் கொடுத்தார். இந்தியாவில் இருந்து கொண்டு இந்த மாஃபியாவை நடத்தும் பலரும், வெளிநாடுகளில் வசிக்கும் சிலரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தனர். பலரும் கைது செய்யப்பட்டு பல பெண்கள் மீட்கப்பட்டபோது எனக்குள் ஒரு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் பிறந்தது. மெல்ல மெல்ல இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. பெரிய செய்தி நிறுவனங்களும் நிருபர்களும் இதைப் பற்றி செய்திகளை வெளியிடத் தொடங்கினர். ஏனெனில் இதன் ஆரம்ப புள்ளி நானாக இருந்தேன். இந்த அபாயகரமான போராட்டத்தை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பது பற்றி எனது பேட்டிகள் எடுக்கப்பட்டன. ரோகன் என்னை எச்சரித்தார். இப்போது நீ ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மட்டும் நிற்கவில்லை, ஒரு பெரிய வலைப்பின்னலுக்கு, நெட்வொர்க் எதிராக நிற்கிறாய்.
அவர்களுக்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றன என்று தெரியாது. இப்போது நீ வெளியே வந்துவிட்டதால் அவர்கள் உன்னை அடையாளம் கண்டு உனக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கலாம். எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை கேட்டதும் உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு பயம் ஏற்படவில்லை. மாறாக இவ்வளவு காலம் நான் அனுபவித்த கொடுமைகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் நேரம் வந்துவிட்டது என்ற நிம்மதிதான் இதயத்தில் ஏற்பட்டது. ஆனால் எனக்கு துரோகம் செய்த உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியில் இருந்தனர். ரோஹன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் விளக்கி இந்த நேரத்தில் நான் வீட்டில் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று புரிய வைத்தார். அவருடைய வார்த்தைகளை நம்பி என்னை அவருடன் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்ப அப்பா சம்மதித்தார். இப்போது அவருக்கு ரோஹன் மீது முழு நம்பிக்கை பிறந்தது. பின்னர் நான் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த மாலை பொழுது வந்தது. ரோஹன் என்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே எனக்கு முன்னால் 2 பேர் நின்றிருந்தனர். என் அத்தையும் அவருடைய மகனும் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருந்தனர். அவர்கள் சுவிட்சர்லாந்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தொழில்முறை குற்றவாளிகள் அல்ல என்பதால் என்னைத் தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இப்படி செய்யவில்லை என்று கூறினர். வறுமையின் காரணமாகவும் மருத்துவச் செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்டதாலும் தான் இதைச் செய்ததாகச் சொன்னார்கள். ஆனால் வறுமை என்பது இன்னொருவரின் வாழ்க்கையை சீரழிப்பதற்கான உரிமம் லைசன்ஸ் அல்ல. எனவே அவர்கள் தங்கள் குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருந்தனர். அடுத்த நாளே நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இந்த சதியில் ஈடுபட்டிருந்த அனைத்து குற்றவாளிகளும் ஒவ்வொன்றாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். எனது சாட்சியத்திற்குப் பிறகு மற்ற பெண்களும் தைரியம் பெற்றனர். அவர்கள் முன்வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். மெல்ல மெல்ல நீதிக்கான இந்த போராட்டத்தில் நான் தனி ஆளாக இருக்கவில்லை. எங்கள் அனைவருடைய சாட்சியங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டனர். என் அத்தை அழுது புலம்பி தன் குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டார். வறுமையின் காரணமாகவே இதை செய்ததாக கூறினார். ஆனால் நான் ஒருமுறை கூட அவரை திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் குற்றம் என்பது குற்றம்தான். அதற்கு பின்னால் என்ன காரணம் இருந்தாலும் அது மாறாது. இந்த சம்பவத்திற்குப் பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணியாற்றும் பல தொண்டு நிறுவனங்களும் நல சங்கங்களும் என்னை அழைக்கத் தொடங்கின. அங்கே மக்கள் என்னிடம் நீ எப்படி தப்பித்தாய், இந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டாய் என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம் நான் தப்பிக்கவில்லை, நான் மீட்கப்பட்டேன். ஆனால் இப்போது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக நான் நிற்கிறேன் என்று சொல்வேன். நான் எனது கதையை சொல்லும்போது தங்கள் கதைகளை இதயத்திற்குள் புதைத்து வைத்திருக்கும் பல பெண்கள் அங்கே இருப்பார்கள். அடுத்த முறை எனது முறைதான் வரவிருந்தது, நான் எப்படியோ தப்பித்தேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்களின் கண்களில் கண்ணீரை பார்க்கும்போது நான் அவர்களின் கைகளை பிடித்துக்கொண்டு, நடந்த கொடுமைகளுக்கு இனி இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், இப்போது நாம் வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்வேன். மௌனமாக இருந்த, விற்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இன்று நான் ஒரு குரலாக இருக்கிறேன். இனி எனது மதிப்பை யாராலும் நிர்ணயிக்க முடியாது, ஏனென்றால் இப்போது எனது மதிப்பை நானே அறிவேன். இப்போது என் குரல் எனக்காக மட்டும் அல்ல, அதை கேட்க விரும்புபவர்களுக்காகவும் கேட்க மறுப்பவர்களுக்காகவும் கூட என் குரல் ஒலிக்கும். பெண்களின் உரிமைகளுக்காக போராடும் ஒரு பெரிய அமைப்பிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர்களுடன் இணைந்து இந்த போராட்டத்தில் தோளோடு தோள் நின்று செயல்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ரோஹன் எனக்கு தைரியம் அளித்த பிறகு நான் அந்த அமைப்பில் சேர்ந்தேன். இன்று சீரழிக்கப்பட்ட அல்லது சீரழியும் நிலையில் இருந்த எத்தனை பெண்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. வாழ்க்கை இப்போது உண்மையிலேயே நிம்மதியாகச் சென்று கொண்டிருந்தது. எனக்குள் இருந்த கோபமும் இப்போது எங்கோ மறைந்துவிட்டது. ஒரு புதிய பூனம் இப்போது திறந்த வெளியில் சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருந்தாள். ஒருநாள் காலையப்பா சொன்னார், மாலை நன்றாக தயாராக இரு, உன்னை பார்க்க யாரோ வரப்போகிறார்கள். இதை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்பட்டது. கேள்விகளும் எழுந்தன. உண்மையிலேயே அவர் வருவாரா? நான் அப்பாவிடம் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் பெரிதாக எதுவும் சொல்லவில்லை. மாலையில் 3 கார்கள் வந்து வீட்டின் முன்னால் நின்றன. காரில் இருந்து இறங்கிய ரோஹனை பார்த்தபோது என் இதயத்துடிப்பு அதிகரித்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. நான் காலையிலிருந்து இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தேன் என்று நினைக்கிறேன். இந்த முகத்தைத்தான் என் முன்னால் பார்க்க விரும்பினேன். ஆனால் இதை யாரிடமும் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை. ரோஹன் என்னை பார்த்து தன் முகத்தில் ஒரு மெல்லிய குறும்புத்தனமான புன்னகையை படரவிட்டார். அவருடைய அம்மா என்னிடம் வந்து அன்புடன் என் தலையில் கை வைத்தார். சில சம்பிரதாய பேச்சுகள் முடிந்தன. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. எனக்காக உடைகள், நகைகள் என பல பரிசுகள் கொண்டுவரப்பட்டன. ஒரு வாரத்திலேயே திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. தன் அன்பு மகளின் வாழ்க்கை மீண்டும் மலரப்போவதால் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு வாரத்திற்குப் பிறகு எனக்கும் ரோஹனுக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தது. நரகமாகிப் போன என் வாழ்க்கை ஒரு நாள் மீண்டும் சொர்க்கமாக மாறும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் ரோஹனாலும் இறைவனின் அருளாலுமே சாத்தியமானது. திருமணத்திற்குப் பிறகு ரோஹன் இந்தியாவிலேயே தங்க முடிவு செய்தார். அவர் இங்கே உள்ள தனது தொழிலை கவனித்துக் கொள்கிறார். துபாயின் வேலைகளை மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை அங்கே சென்று கவனித்து வருகிறார்.
எனக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் புதிய வாழ்வையும் கொடுத்த எனது சமூகப் பணியில் நான் இன்றும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களை காமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவிடவும். வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஷேர். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த வீடியோவின் தகவல் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.